தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 20,000 பொண்ண பாரு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்படியே உன் மூஞ்ச பாரு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐயோ, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பார்த்தா ஒரு மகிழ்ச்சி. அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? எதை பிக் பண்ணுவீங்க? வெண்பொங்கல் பிடிக்கும். வெண்பொங்கல். தம்பி பொங்கலே, இப்படி வாங்க. உங்ககிட்ட சின்னதா இல்ல பெருசாவே ஒரு ஆலோசனை. பொங்கல் வைக்கிறது முக்கியம் இல்ல, பொங்கறத மத்தவங்களுக்கும் வைக்கணும். தனியா உட்காந்து தின்னு தீர்த்தக்கூடாது. அப்புறம் வாசிக்கிறோம் என்ன? வாசிங்க சாமி, வாசிங்க. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான், ரோலரக்கன். ரோலரக்கன் நான், ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? राज ठाकरे जी, अन्नामलई हमारा अन्नामलई रसमलई नहीं एरीमलई एरीमलई வேட்டி அவுத்து பாருங்க. என்ன வேட்டி அவுத்து பாருங்க, அப்ப தெரியும். ஆயிரம் இருந்தாலும் அவரு அண்ணன் அண்ணங்கிறதுக்காக உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? வேட்டி அவுத்து பாருங்க, அப்ப தெரியும். தமிழே, எல்லாரும் பயப்படுவாங்கம்மா. அது வேற யாரும், நான் அவரோட தங்கச்சி. வேட்டி அவுத்து பாருங்க, அப்ப தெரியும். என்ன பேச? தமிழ், என்ன இருந்தாலும் நீ பண்றது தப்புமா? தப்பா? வேட்டி அவுத்து பாருங்க. அதான் தப்பு. ஒண்ணு சட்டம் இல்லையே. பக்கா ஊரறிஞ்ச. வேட்டி அவுத்து பாருங்க, அப்ப தெரியும். நான் செவனேந்தா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வேட்டி அவுத்து பாருங்க, அப்ப தெரியும் என்னெல்லாம் வெடிக்கும்னு. ராஜ் ठाकरे जी, தினம் தினம் நீங்க வேட்டி அவுத்து பாருங்க. Make places powerful. வேட்டி அவுத்து பாருங்க. வேணாம்டா, 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 வேணாம்டா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெரி குட்ரா, கை கொடு. கொடு. ஆடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டு சேர்க்க சொல்லி கேக்கும் அப்படின்னு தலைவர் பாடினாரு. இங்க ஒரு அக்கா மாட்டுக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பாக்குது. மாடே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு எல்லாரும் மாடு வரையறாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு அக்கா மாட்டு பொங்கலுக்கு மாடே பொங்கல்கின்ற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பண்டிகை அது. கிறிஸ்தவர்கள் பொங்கல் விழா கொண்டாடலாமா அப்படின்னு இது ஒரு சிந்தனை தலைப்பாகவே கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவோம், நீ தமிழனா இருந்தா கண்டிப்பா கொண்டாடலாம் அப்படின்னு. எங்கையாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு சுத்தி பாரு சந்தோஷத்தா கொட்டி கதக்கு சீன மக்காலம் எரி கலக்கு சில்லா 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 பிரியலா சில்லா
பொங்கல் விழாவுல மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாரு. எல்லா பானையிலையும் பஞ்சகளை வச்சு சிறுபான்மை சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்த்து சமத்துவ பொங்கல்னு இல்லாத ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர். என்ன கோயில் உள்ள பொங்க வச்சு கொண்டாடுறீங்க, கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வானத்தை பத்துக்கிட்ட வந்த? நாம் அடிப்படையில் தமிழர்கள், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவ. போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை, நாம் இழைத்து போவதில்லை. கிறிஸ்தவன்கிறது நமக்கு அது ஒரு நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கை. தமிழன் என்பது நம்முடைய இருப்பு, உடன் இருப்பு. அப்ப நாம இந்த பூமியில தான் பிறந்தோம் வளர்ந்தோம் எல்லாம்னா நான் தமிழன். அப்ப தமிழனுக்குரிய விதத்துல நீங்க என்ன செய்யணும், அந்த விழாவை நம்ம கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கொண்டாடலான்றதை விட கொண்டாடணும். நம்ம நான் இருந்த ஒரு கிராமத்துல கூட அந்த நாளை கொண்டாடும். அவங்க இன்னொரு நாள் வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு நாள் வச்சுக்கோ, இன்னொரு நாள் பொங்கலாக்கி சாப்பிட்டு அந்தோனியார் கோச்சிக்க மாட்டார். அவர் அன்னைக்கும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னைக்கு பொங்கல் விழா, இன்னைக்கு உலகமே ஒரே தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கு. நம்ம மட்டும் வேடிக்கை பார்க்க கூடாது. நீயும் வா, வேட்டியை கட்டிட்டு வா, சட்டையை போட்டு வா, கரும்பை கொண்டு வா, எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும். அது ஒரு மகிழ்ச்சி. மக்களே சொன்னாங்க இன்னைக்குதான் எங்களுக்கு ஒரு நிறைவா இருக்கு, எல்லாரும் கொண்டாடும் போது நம்மளும் கொண்டாடும் போது இருக்கிற மகிழ்ச்சி, அது ஒரு ஆசீர்வாதம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. நம்ம இந்தியா எதுக்கு ஃபேமஸ்னு நினைக்கிறீங்க? மற்ற கண்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, ஒரு இது காரணத்துக்காக தான் இந்தியாவே ஃபேமஸ். இப்போ என்னடா கூட இருக்கிறவங்க பசங்களே நம்மள ஒரு மாதிரி பாக்குறது அது டிஃபரெண்டா இருக்கு. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அட பாவீங்களா, என் கண்ணு குட்டிய வரையணும்னு சொல்லி இப்படி பண்ணி குட்டிய வரைஞ்சு வச்சிருக்கீங்களேடா. என்னங்க, நான் இந்த மாடெல்லாம் நல்லா அழகா வரைஞ்சிட்டேங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த வால் தான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. பண்ணி இல்ல, அந்த வாளை சரி பண்ணி அழகா மாத்திடலாம். இது என்னடா காவாலா பொங்கலா? வா நோ காவாலையா, நோ காவாலா ரா 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 ரா. ஐயோ, விட்டா தமனா மாதிரி ஆட விட்டுவானுங்க போலயே. ஒன்னதான் பண்ணி மாதிரி வரைஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரியும், சீக்கிரம் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். குழந்தை மாதிரியா இருக்கா இது? வச்சவன பாருங்க. ஆஹா, இதெல்லாம் என்ன ஜந்துனே தெரியலையே. வர வர இந்த டார்ஸ் லிட்டில் பிரின்சஸோட தொல்லை தாங்க முடியல. விக்ரமாதித்தன் கதையில வர வேதாளத்தெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்களே. மாடுக்கு மூடு வந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கேடா. இது என்ன பொங்கல்? பொங்கல்கின்ற மாதிரி வரைய சொன்னா வாய் பிரியாணிக்கின்ற மாதிரி தம் போட்ட மாதிரி பண்ணி வச்சிருக்கேடா. இல்ல ஒரு ஃபேஷன் என்னடா ஃபேஷன் இது? என்னடா இது? இது என்னடா ஸ்கூல் எக்ஸாம்ல படம் வரைந்து பாதங்களை கூறிங்கிற மாதிரி பக்கம் பக்கமா வரைஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. மாட்டு பொங்கலுக்கு கோலம் போட போற லேடிஸ் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு மாடு வரைய வரலன்னா விட்டுருங்க. அதுக்காக ஏன் எங்களை இப்படி பண்றீங்க? எனக்கே என்ன பார்த்தா பயமா இருக்கு. ஹாப்பி மாட்டு பொங்கல். எலி நின்னு சாமி கும்பிடுது. எலி எதுக்குடா சாமி கும்பிடணும் பொங்கலுக்கு? இல்ல பிள்ளையாருக்கு இருந்துச்சு, சரிங்க கொஞ்சம் பேமெண்ட் போட்டோம். பிள்ளையாருக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இது என்னடா இது? கரும்பு. டேய், 6 மாசமா விளை நிலத்துல போட்டு தண்ணியை ஏத்தி கஷ்டப்பட்டு விளைவிச்சாங்களே கரும்பு விவசாயிகள், அவங்க எல்லாம் இத கரும்புன்னு சொன்னீங்கன்னா கழுத்து செத்து போயிடுவாங்க. தமிழ்நாடு இருமொழி கொள்கை பேசிட்டு இருக்கோம். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடல் தான். ஆனா இப்ப மும்மொழி கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரீங்க. சரி, நாங்க மும்மொழி கத்துக்கலாம்னு பார்த்தா கூட உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் டீச்சர்ஸ் இல்ல. அப்ப நாங்க எப்படி நம்பி பிஜேபியோட இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை ஏத்துக்க முடியும்? உங்க பேர் சொல்லுங்க. இல்ல பேர் தேவையில்ல, நீங்க சொல்லுங்க. அப்படி இல்ல, எதுக்காக இந்த பேரு? இதுதான் இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும்
கடவுள் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. கடவுள் நம்ம காப்பாத்தோம்னா நான் ரெடிங்க. ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னா ஓகே. ஆண்டவனையும் நான் தான் காப்பாற்ற வந்தேன்னா செருப்பால் அடிப்பேன். உனக்கு வெக்கமா இல்ல? இதுதான் பிரச்சனை. பிஜேபிக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். குடும்பத்தோட கண்களு அதுதானே பெண்களு, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களு, தை பிறந்தா பொங்கலு. பெங்கால் நல்வாழ்த்துக்களா? என்னையா வெஸ்ட் பெங்காலுக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க? அப்படி போட்டுருக்கு. பொங்கலை தான் அந்த லட்சணத்தில் தெரிவிக்கிறாங்க. பொங்கலுக்கே ஸ்பெல்லிங் தெரியல, நீங்க எதுக்கு பொங்கல் கொண்டாடுறீங்க? சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலு. பொங்கல் வந்துருச்சுடா, அக்காக்கு பொங்கல் வந்துருச்சுடா. கதிர் தரும் கதிரவன கரும்பண்ணனுக்கு பொங்கலு, மாட்டு மாட்டு பொங்கலு, காணும் காணும் பொங்கலு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கடவுள் நம்ம காப்பாத்தணும் காப்பாத்தணும். குளத்துல குழி, மொட்டை அடி, சாமி கும்பிடு, அங்க சோறு போடணுமா, நான் போடுறேன், அங்க சுத்தமா இருக்கணுமா, பெனாயில் தெளிக்கணுமா, எல்லாம் பாக்குறேன். லைட்டு போடுறேன், கரண்ட் போதை பாத்துக்கிறேன், எல்லாம் பண்றேன். அந்த கடவுளை நான் தான் காப்பாத்த வந்தேன்னு போனா கையை வச்சு பேசுற தெரியுமா? இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத. இது ஏன் இடம். ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடு. பூனையா ஆண்டி? டேய் அது மாடுடா. திமுக ஏதாவது சின்னதா பண்ணிருச்சுன்னா, ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அங்கிள், வாட் அங்கிள், ராங் அங்கிள் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. மோடி அங்கிள் கேக்குதா அங்கிள், என்ன அங்கிள் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஏன் விஜய் ஒரு முறை பேச சொல்ல வேண்டியது? ராஜேஷ்குமார் நாவல்ல ஹீரோயின் யாருன்னு 2வது பக்கத்துல சொல்லுவாங்க சார். நீங்க ஜவு முட்டாய் மாதிரி போட்டு இழுன்னு கண்டிப்பா சார் விட்டுருங்க. ஏன் பயம்? அது புலி பதுங்குதுன்னா பயத்தினால ஆயதான் ஃபர்ஸ்ட். இங்க மட்டும் பட்டுன்னு பாஞ்சு பொறான்றீங்க. கொடுத்து ஆளை விட்டு கிண்டல் பண்றியா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன பண்ற? திமுகன்னா திமுகன்னா உங்களுக்கு பொறாண்டுவீங்க, பிஜேபினா உங்களுக்கு பயம். தமிழ்நாட்டுல பிஜேபி எங்களுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்குது, இங்க இருக்கிற அத்தனை தலைவலிக்கும் ஜனநாயகன் சிக்கலுக்கு அவங்கதான் பெரிய காரணம்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பெருங்கூட்டத்தை வச்சிருக்காருல்ல விஜய். ஏன் சொல்ல வேண்டியதானே? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு. என்ன பயம் உங்களுக்கு? எப்ப வரும் தேர்தல்? இந்த நான் என்ன சொல்றேன், திமுக மட்டும் இருந்திருந்தா நேரம் தலைகீழ நடந்திருப்பீங்க. மொத்த தாவேக்காரங்களும் தலைகீழ நடந்திருப்பீங்க சார். நீங்க ஏரியாடு கபிலா, இது நம்ம காலம். நீ ஏறி யார கபிலா, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். திமுகவை புரட்டி போடுற அளவுக்கான பேச்செல்லாம் பேசிருக்கீங்க நீங்க. எதுவுமே கிடையாது. லயோலா மணி எல்லாம் ஐ பிச்சில பேசுறாரு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. இதே தலைவன் படத்துக்கும் அவர் அடங்கிதான் போன. பிஜேபினா உங்களுக்கு பயம் சார். உங்களுக்கு பயம், பயந்து நடுங்குறீங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரியுதா? கொக்க கூவும் பருவத்து மற்றதன் குத்தக்க சேர்ந்த இடத்து அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த கொக்கு எப்படி காத்துட்டு இருக்குமோ தனக்கான இறை கிடைக்கும் அந்த மீனுக்காக, அந்த மாதிரி நேரம் காலத்துக்கு காத்துட்டு இருக்கோம். நிச்சயமாக விஜய்னா இது எல்லாமே பேசுவார். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க.
हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ गलाव में पानी आ गया गमछा भी खुल गया मेरा गलती ये देखिए அதாவது இந்த சினிமா ஃபைட்ஸ் ஃபேன் ஃபைட்ஸா இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து அது கண்ட்ரோல்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா பொலிட்டிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் எங்க போனாலும் வந்து இவனுங்களை சொல்றது இவங்களை ப்ளீஸ் பண்ற மாதிரியான மட்டும்தான் நம்ம பேசணும். அப்படி பேசலன்னா இந்த டிஎம்கே ஊபி 200 ஊபி அப்படின்றாங்க. என்ன சொல்ல வரோம், ஈவன் இஃப் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா சொன்னாலுமே அவங்களுக்கு அதுதான் தெரியுது, டெம்ப்ளேட் மாதிரி பேசுறாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா லிட்டரலா வந்து பராசக்தி வந்து படம் நான் பார்த்தேன். ஆனா இவங்க இப்ப இந்த சோசியல் மீடியால வந்து நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் அந்த படத்தை பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனா எங்க போனாலுமே வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் விடுங்க. ரிவ்யூ சொல்றவங்க தான் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ்க்கு நிலைமை தான். ஸோ பேசிக்கலி வந்து எந்த மீம் பேஜ் யாரு என்ன பாசிட்டிவா போட்டாலும் இதுதான், நெகட்டிவா போட்டா திடீர் தளபதி தாக்கப்பட்டார், நீ எல்லாம் தளபதி கூட சண்டைக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு ஈகோ பிரச்சனையும் இருக்கு. எஸ்கே எப்படி அவர் லெவலுக்கு வந்து நம்ம தளபதி கூட படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ஈவன் தோ யாரு பண்றா எதுக்கு பண்றான்னு தெரிஞ்சாலுமே நீ எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? எங்க ஆளு கூட ரிலீஸே ஆகல, கடைசி இப்படி ஆகி போச்சு. என்ன சிவாஜி எப்படி இருக்கீங்க? ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. பொண்ண பாரு, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்படியே மூஞ்ச பாரு. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். ஐயோ தீய சக்தி திமுக, தூய சக்தி நான் அப்படின்னாரு. நான் அப்பவே சொன்னேன், தீய சக்தி திமுகன்னு சொல்றேங்க, ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேங்க. இந்த தீமெல்லாம் சொன்னாங்க, இந்த தீமெல்லாம் செஞ்சாங்க, ஏதோ ஒண்ணு வரலாற்று இருந்து நான் ஏற்காத உதாரணங்கள் கூட உங்களால் தர முடியும். உங்களை தூய சக்தி சொல்றது உங்கள்ட்ட என்ன இருக்கு? 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சே செடிக்குன்னு சொல்றதுனால நீங்க தூய சக்தியா? குஷி இடுப்ப மட்டும் பார்த்தவன் கண்ணு நிமிந்து தான் பாக்குறேன் சொன்னதுனால நீங்க தூய சக்தியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஐயா இதுக்கெல்லாம் நல்லா கை தட்டுவாங்கன்னு சொன்னீங்க, ஒரு பய கை தட்டல. ஓகே ஓகே. சிரிச்சா மாதிரியே இருக்கணும், ஸ்மைலோ தெரப்பி. இன்னைக்கு தாண்டா என் வாழ்க்கையிலே சிறந்த நாள். ஏன் ப்ரோ? ஏன்னா இன்னைக்கு என் பிறந்த நாள். அது மது மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டு சேர்க்க சொல்லி கேட்கும். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பொங்கல் அப்படியே கட்டின புருஷன் சொல்ற மாதிரி எவ்வளவு ஆசையா சொல்ற. அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும் போதுமா. நான் நடந்து போயிட்டு இருப்பேன், இப்படி இப்படி பிடிச்சுக்கோனுங்க, என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு 4-5 பொடி பசங்க